ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவாடு தொக்கு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் செஃப்பெல்லாம் கிடையாது, என்னோடய ஸ்டைலில் கருவாடு தொக்கு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சமாக சோம்பு, 4 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி பழம் 1 போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கணும். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டால் சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். கொஞ்சமாக கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். அப்புறம் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு எவ்வளோ போதுமோ அவ்வளோ சேர்த்துருக்கேன். அப்புறம் மல்லித்தூள், கறி மசாலா கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. நல்லா சேர்த்துட்டு மசாலா அதை லைட்டாக பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும். நல்லா வதக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் வதக்கணும். நல்லா வதக்கிட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் அந்த மசாலா பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிருச்சு. லைட்டாக சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சு வடிகட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக கலக்கி விட்டுட்டு நல்லா கலக்கி இந்த உரமாக இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருணும். லைட்டாக கலக்கி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் விட்டால் அது கொதிச்சிடும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிச்சிடும். பொரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கருவாடை போட்டுக்கலாம். கருவாடை முன்னாடியே லைட்டாக வறுத்து 2-3 டைம் தண்ணியில் அலாசி வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா மண் இருக்கும் அதில். போட்டுட்டு நல்லா பெரட்டி விடுங்க. கருவாடை போட்டதுக்கப்புறம் நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா பெரட்டி விடுங்க. நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. அதில் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திருந்தோம், அதனால் இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துருச்சு. அதே நல்லா லைட்டாக ட்ரை ஆகிற மாதிரி பெரட்டி விட்டுட்டு நல்லா 2-3 பெரட்டு ஒரு 2 செகண்ட் பெரட்டி விட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு அதுவும் 2 செகண்ட் பரட்டி விட்டு என்னோடய ஸ்டைல் கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை